அன்பார்ந்த தெரிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு சர்ச்சைக்குள், ஒரு ஊழலுக்குள் பர்னபாஸ் சிக்கியுள்ளார். பர்னபாஸ் என்றால் டைரக்டா பர்னபாஸ் செயல்படவில்லை. பர்னபாஸுடைய வலதுகை, எப்பொழுதும் அல்ல கையாய் அவர் வீட்டிலேயே தஞ்சம் கொண்டிருக்கிற KPK உடைய மருமகன் பெரிய ஊழல்ல சிக்கியிருக்கிறாரு. இது என்ன செஞ்சிருக்கிறான்னு பாருங்க. தமிழ்நாடு அரசையே மாற்றி இருக்கிறார்கள். முதலமைச்சர், அவர் மதிப்பிற்குரிய முதலமைச்சர், நம்முடைய பிஷப் கால்டுவெல் அவர் வசித்து வந்த வீட்டை அரசு அருங்காட்சியகமாக, நினைவிடமாக அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். 1,07,00,000 ரூபாய் தமிழ்நாடு முதல்வர் அதற்கு நிதி ஒதுக்கியுள்ளார். இடையங்குடியில் இருக்கிற திசையன்விளை பக்கத்தில் இடையங்குடியில் கால்டுவெல் பிஷப் அவர்கள் வசித்து வந்த பழைய வீடு, ஓட்டு வீடு, இதை ரெனோவேட் பண்ணுவதற்காக, புதுப்பிக்கிறதுக்காக 1,07,00,000 ரூபாய் நம்முடைய அந்த வீட்டை பராமரிப்பதற்கு நம்முடைய திருமண்டலத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கென்று நியமிக்கப்பட்ட 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் ட்ரெஷரராக இருக்கிறார் ஜேக்கர் என்று சொல்லி, இன்னொருவர் செக்ரட்டரியா இருக்கிறார் பால்ராஜ். இந்த ஜேக்கர் யார் என்றால் அந்த லோக்கல்ல பிரசிடென்டா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பள்ளிக்கூடத்தில், இடையங்குடியில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு கரஸ்பாண்டன்ட், தாளராகவும் இருக்கிறார். இவங்க இருவரும் சேர்ந்து இந்தியன் பேங்க் திருநெல்வேலி டவுன் பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட். இவங்க 2 பேர் தான் சைனிங் அத்தாரிட்டி. இந்த பணத்தை, அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு சைனிங் அத்தாரிட்டியாக இருக்கிறார்கள். இவர் அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு யாரிடம் ஒப்படைக்கிறார்? அசோக் என்கிறவர், அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன். அசோக் யார் என்றால் KPK கூடயே இருப்பார், ஏமங்குளத்தை சேர்ந்தவர். இவரும் முழுக்க முழுக்க பர்னபாஸ் வீட்டிலே காவல் காத்து கொண்டு இருப்பார். ஆக இந்த ஏமங்குளம் அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு கம்பெனி போல ஒரு லெட்டர் பேட் அடித்து இந்த அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் கொட்டேஷன் கொடுத்து அரசாங்கத்திலிருந்து 1,07,00,000 ரூபாய்க்கு முன்பணமாக 53 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டார்கள். 53 லட்சம் ரூபாய் முன்பணம். அடுத்த பார்ட்டு செய்து முடிச்சவுட இன்ஸ்பெக்ஷன் பார்த்த பிறகு மீதி உள்ள பணத்தை கொடுப்பார்கள். ஆக இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை யார்கிட்ட கொடுக்காங்க? KPK உடைய மருமகன்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் பேரு மருமகன் ஜோ. KPK உடைய சொந்த மருமகன் ஜோ கிட்ட கொண்டு இந்த வேலையை செய்ய கொடுக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதுல இயக்குனர், டைரக்டர் யாரு? பர்னபாஸ். அப்புறம் கோ டைரக்டர் யாரு? KPK செல்வராஜ். இந்த KPK உடைய மருமகன் தான் இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கை எடுத்து செய்கிறாரு. இதற்கு என்னது அல்லக்கைகளாக யார் செய்ய? அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லி ஏமங்குளம் அசோக்கு கொட்டேஷன் கொடுக்க இந்த ஒர்க்கை யார்? KPK உடைய மருமகன் செய்ய 53 லட்சம் ரூபாய் முன்பணம் முதல்ல கொடுத்துருக்குறாங்க. இதில் 59 லட்சம் ரூபாய் நாங்கள் வேலை செய்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பில் போட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசுக்கு. மீதி உள்ள பணத்தை எங்களுக்கு தாங்க, 1,07,00,000 ரூபாய் பணத்தில் மீதி உள்ள பணத்தை தாங்க. 53 லட்சம் தான் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, நாங்கள் 59 லட்சம் நாங்கள் செலவு செய்துட்டோம் என்று சொல்லி பில் பாஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இதை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்ய சென்றிருக்கிறார்கள். எவ்வளவு 59 லட்சத்துக்கு வேலை நடந்திருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது ஓடெல்லாம் பிரித்து போட்டாற்போல் இருக்கிறது. அங்கங்கே எல்லாம் நிர்மூலமாகி கிடக்கிறது. நார்மலாக இருந்த வீட்டை விட நிர்மூலமாகி இருக்கிறது. அங்கு வேலையே சரியாக நடைபெறவில்லை. அவர்கள் எஸ்டிமேட் போடுக்காங்க, நீங்கள் 59 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கீங்கன்னு சொல்லி கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், பில் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் 20 லட்சம் ரூபாய்க்கு தான் அங்கே வேலை நடந்திருக்கு. மீதி பணம் என்ன ஆச்சு என்று அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள். ஆக ஓடு பிரித்தாப்புல கிடக்குது, எல்லாம் அங்கே இங்கே அப்படி இப்படி கிடக்குது. அரசே ஏமாற்றி விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு யார் பொறுப்பு? முதலமைச்சர், அப்புறம் தலைமைச் செயலாளர், அது பிரின்சிபல் செக்ரட்டரி மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் ஒரு புகார் மனு கொடுக்குறோம். இந்த களவாணிகள் கையில் நீங்கள் ஒப்படைக்காதீங்க. அரசு ஒப்பந்தக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அரசுக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, அவர்கள் இந்த வேலையை எடுத்து செய்யட்டு. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் அரசு ப்ராஜெக்ட். இந்த வீட்டை நம்ம அரசுடைய கையில் ஒப்படைச்சிட்டோம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? சரி, கிறிஸ்தவங்க தானே, இவங்க நம்ம ஒரு கோடியே எத்தனை லட்சம், 9-7 லட்சம் கொடுத்தோன்னா அவங்க ஒரு 50 லட்சம் போடுவாங்க என்று சொல்லி ஒரு பெருந்தன்மையோடு கொடுத்தா, அந்த 1,07 லட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க? 53 லட்சம் ரூபாய் முன்பணம் வந்ததில் 59 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டோம். அப்போ
அவங்க அரசு எஸ்டிமேட் 20 லட்சம் தான் போட்டிருக்கிறாங்க வேலை நடந்திருக்குன்னு. அப்போ எத்தனை லட்சம் கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க, 39 லட்சம் ரூபாய். 53 லட்சத்தில் 39 லட்சம் ரூபாய் கொள்ளை. இது பட்ட பகலுக்கு வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. தமிழ்நாடு அரசையே இந்த பர்னபாஸ் ஏமாற்றுகிறார் என்றால், இந்த ரிட்ரீட் சென்டர்ல 18 கோடி என்று சொல்லி 9 கோடி ஏமாற்றுவார் என்று பலமுறை சொன்னேன் அல்லவா, அது ஊர்ஜிதம் ஆயிட்டு அல்லவா. ஏற்கனவே நல்லூர்ல குருமனை கட்டினதுல 43 லட்சம் ரூபாய் பில் போட்டிருக்காங்க. 1100 ஸ்கொயர் ஃபீட், 1200க்கு உள்ள ஸ்கொயர் ஃபீட். அப்போ அதில் இப்போ 43 லட்சம் ரூபா பில் போட்டு எடுத்துட்டு அதில் அசல் எவ்வளவு மிஞ்சி போனால் ஒரு 20 லட்சம் ரூபா செலவாயிருக்கும். 23 லட்சம் ரூபா கொள்ளையடித்தார்கள். இங்கு 59 லட்சம் ரூபாய்க்கு பில் போட்டிருக்கிறாங்க. அரசு எஸ்டிமேட்டுக்கு போட்டிருக்குது. நீங்கள் வேலை பார்த்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு தான் வேலை பார்த்துருக்கீங்க. மீதி பணம் எங்க? அப்போ 39 லட்சம் ரூபா கொள்ளை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இனி அடுத்த பேமெண்ட் இவர்களுக்கு வராது. நாங்கள் இந்த பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், கலெக்டருக்கும் சிஎம் செல்லுக்கும் கொடுத்துருக்குறோம். என்ன கொடுத்துருக்குறோம், நீங்கள் உங்கள் அரசு அதிகாரிகளை வைத்து கண்காணித்து அரசு உடைய ஒப்பந்தக்காரர்களை வைத்து வேலை முடித்தால் நிச்சயமாக இந்த கொள்ளை இருக்காது. ஏதோ அவர்களும் அடிப்பார்கள், ஆனால் இந்த கொள்ளை இது மகா கொள்ளை. அதான் கருணாநிதி அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்வாராம், நீங்கள் அரசியல் படிக்கணும்னா திருநெல்வேலி டைசிஸில் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வாங்க 6 மாதம் என்று சொல்வாராம். இப்படி ஒரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்ம திருமணத்தை குறித்து இவ்வளவு அவப்பெயர் இருந்திருக்கிறது. பாருங்க எவ்வளவு ஒரு மெகா கொள்ளை பாருங்க. இன்னைக்கு சொல்றோம் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறார்கள், கான்ட்ராக்ட்காரன் கொள்ளையடிக்கிறார் அப்படிங்கிறோம். நம்ம கிறிஸ்தவம் பைபிளை வைத்து பிரசங்கிக்கிறவங்க தினம் பைபிள் வாசிக்கலாம். பர்னபாஸ் சொல்றாரு எல்லாம் பைபிள் வாசிங்க. அன்னைக்கு உதயசியார் கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க, நல்ல செல்போன்லாம் பார்க்காதீங்க, வாட்ஸ்அப் பார்க்காதீங்க, ஃபேஸ்புக் பார்க்க. ஏன்னா இவருக்கு அடிக்கிற கொள்ளையே நாங்கள் யூடியூப் வழியா வாட்ஸ்அப் வழியா சொல்றோம். அதை அவங்க பாத்திரக்கூடாதான், அதெல்லாம் பார்க்காதீங்க. ஊழியம் செய்ய முதல்ல பர்னபாஸ் ஊழியம் செய்யிட்டு அவர் அத்தனை திருமண்டலத்துக்கு அத்தனை திருச்சபைக்கு போட்டு 850 சபைகளுக்கு போய் ஊழியம் செய்யுங்க. அதிசயபுரம் பாஸ்டேட்ல ஒரு சர்ச்சை இடிஞ்சு கிடக்குது பல காலமா, 3 வருடமா. அதை கட்டுவதற்கு வக்கில்ல. புதிதாக ஒரு திருமண்டலத்தை திருச்சபையை உருவாக்குவதற்கு வக்கில்ல. ஆனால் இரவும் பகலும் எப்படி கொள்ளையடிக்கலாம், யாரை வைத்து கொள்ளையடிக்கலாம், அதற்கு தான் இந்த கொள்ளை கூடத்தை வைத்திருக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க, எதுக்கு நீங்க பர்னபாஸை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, அவருக்காக தானே போய் அடியெல்லாம் பட்டுட்டு வந்தீங்க. உண்மைதான். அவர் என் ஃபோனில் பேசினாரு, அவர் போங்கன்னு சொன்னாரு, அந்த கூட்டத்தை சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னார். நான் அதற்காக தான் சென்றேன். ஆனால் இப்பொழுது முழுவதும் நாங்கள் என்ன சொல்றோம், அவரை சுற்றி உள்ள கிரிமினல்ஸை வெளியே அனுப்புங்க நாங்கள் சொல்றோம். வேற என்ன சொல்றோம், அவர் ஊழியம் செய்யிட்டு அவ்வளோ யார் கிளர்ச்சி செக்ரட்டரி, வைஸ் சேர்மன் ஜெபராஜி இவர்கள் போல ஆட்களை வைத்து கொண்டு ஊழியம் செய்யட்டு. எதற்காக அரசியலுக்குள்ள இருக்கிறார், எதற்காக கொள்ளையடிக்கிறவங்களை கூட வைத்திருக்கிறார். அதாவது இப்போ நான் ஒன்றுமே பணமே அடிக்கல, யார் அடிச்சான்னு அவர் முழுக்க யாரு, இவங்க கேபிக்கு எங்க இருக்கிறாரு, பர்னபாஸ் கூட இருக்கிறாரு. ஏமங்குளம் அசோக் எங்க இருக்கிறார், பர்னபாஸ் கூட இருக்கிறார். ஜெகன் எங்க இருக்கிறார், முழுக்க பர்னபாஸ் இருக்கிறார். அப்போ அவர்கள் கொள்ளையடித்ததை இன்னைக்கு அரசு கண்டுபிடிக்குது என்றால் பர்னபாஸ் என்ன சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர்களை கண்டுபிடிக்கணும். பர்னபாஸுக்கு என்ன வேலை? சரி, இப்ப அரசு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, இப்ப அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாரு? அப்போ இவருக்கு மாமூல் போகுதுன்னு அர்த்தம். இவருக்கு மாமூல் போகுதா இல்லையா? மக்கள் நீங்க தான் சிந்திக்கணும். இப்ப நீங்க தான் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறீங்க, உங்க கீழே உள்ளவன் ஒருத்தர் கொள்ளை அடிக்கிறான், அரசு கண்டுபிடிக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா. ஆனா அரசு கண்டுபிடிச்சு சொல்லுது, சொன்ன பிறகு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்படிதான் நான் ஜெகன் கொள்ளையடித்தாரு பலமுறை சொல்லியிருக்கேன். இவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாரு? கரஸ்பாண்டன்ட் பதவி தூக்கிட்டாரா, இல்ல கேபிகே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? கேபிகே மருமகன் ஜோ மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? அரசு நம்ம போக வேண்டி இருக்கிறது. ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு கொள்ளையர்கள் கையில் நம்முடைய திருமண்டலம் சிக்கிக்கிட்டு இப்ப எதெல்லாம் விற்கலான்னு தான் பாக்குறாங்க. அந்த 10 ஏக்கர் இடம் ஜான்ஸ் காலேஜ் இடத்த அப்படியே வழக்க ப்ரொசீட் பண்ணாம அப்படியே எடுத்துட்டு போட்டு, ஏன்னா இவரு ஜாரு நம்ம சாம்சன் பால்ராஜ் அவங்களுடைய சகலப்பாடியுடைய அப்பா தான் அந்த பத்திரத்தை வைத்திருக்கிறாரு. அதனால அவங்க எடுத்துக்கிட்டு போட்டு அப்படிதான் அர்த்தம். தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்யாமல், தனக்கு கொடுக்கப்பட்ட நிர்வாகத்தை கவனிக்காமல் ஊழல்வாதிகளை, திருடர்களை, கொள்ளையர்களை தன்னை சூழ புடமிட்டு புடைசூட வைத்துக்கொண்டு திருமணத்தை ஒரு சுரண்டி சாப்பிடுகிற மனுஷனாகிய உனக்கு ஐயோ, உன் குடும்பத்திற்கு ஐயோ. பாருங்க, கால்டுவெல் பிஷப்பு அவர் அவ்வளவு பெரிய புகழ் பெற்று உச்சத்துக்கு வந்து தமிழக அரசு
அந்த வீட்டை தன்னுடைய கஸ்டடிக்கு எடுத்து இப்படி ஒரு ப்ராஜெக்டை அரசு நம்ம வரிப்பணம், தமிழக மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து 1,07,00,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க 39 லட்சம் ரூபா மொதல் பாட்டிலே கொள்ளையடிச்சிட்டாங்க. இப்படி செய்வதை பார்த்து கொண்டு இருப்பதா நம்முடைய வேலை? அதற்காக தான் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். சிலர் சொல்றாங்க, அவர் குழந்தை போல. நாங்களாம் குழந்தை தான், கர்த்தருடைய பார்வையில் குழந்தை. ஆனால் உலக மக்களுடைய பார்வையில் ஒரு பைத்தியம் போல தெரியலாம். ஆனால் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாக ஆண்டவருக்காக நான் இருக்கிறேன். ஊழல்வாதிகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அவருடைய நானும் கமிஷன் வாங்கி கொண்டு வாயை பொத்தி கொண்டு இருக்க முடியாது. ஆகவே மனம் திரும்புங்கள். கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இது கர்த்தருடைய வார்த்தை. இது தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. மனம் திரும்புங்கள். இன்னும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.